நீங்க வீட்டுல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்டுல மக்கள் கொண்டு ஓடுவாங்க. நாலு யாருமே வீட்டுல நாய் வளர்த்துக்கணும் அரசு சொன்னா ஆக்சுவலி அப்படி சொன்னாங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணி இருக்கு, சேஃபா தான் இருக்கு. இவன் திருந்த மாட்டாயா, இவன் திருந்தவே மாட்டான். எல்லாம் எங்கன்னு ஏங்க கலோக்கியெல்லாம் முடிச்சிடுறீங்க. உங்க டாக்னா எது மேடம்? உங்கன்றதனுடைய வரையறை என்ன? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க? எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய். உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கணிப்பா முடியாது. Still I'm single because I feel அந்த four legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிக்கங்க மேடம். செல்லமாவே வச்சிக்கங்க சார். ரோட்ல அலையற நாயும் எங்க நாயின் கவர்மெண்ட் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது உங்க நாய் இல்ல. நீங்க கூட்டி போய் அந்த நாயெல்லாம் கொன்றுவீங்க. நாங்க உங்களை நம்ப மாட்டோம்னு சொல்லி இத்தனை டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அது பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸை வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்ல சார். இப்ப நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு கண்ணில் பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா, என் 6 வயசு பிள்ளைய நான் ஆட்டோல கூட்டி போறப்போ ஒரு நாய் குறுக்க வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு அக்கௌண்டபிளா கவர்மெண்ட் இருந்து ஆகலைன்னா பிரச்சனை தான். அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் நடந்தது மேடம். அந்த ஏரியா நான் பார்க்கணும் மேடம். ஏன்னா உங்க ஏரியா எல்லாமே அப்படி இருக்கு. சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. இந்த ராட்டு மேல எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? 10,000 ரூபாய் செலவாச்சு. உங்களுக்கு சொல்லல கோவம் வருதா இல்லையா? அது கடிச்சு வச்சிருந்தா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. ஆக்சுவலா நீ என்ன சொல்லிருக்கணும்? பாவம் செத்து போச்சு, என் கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். எனக்கே புரியும் உங்க ஜீவகாருண்யத்துடைய டைமென்ஷன்ஸ். நான் அழுதேன். இது 10,000 ரூபாய் போச்சேனா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு காரை கொதறி செத்து வேற போச்சு. அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, அந்த குழந்தை இறந்து போச்சு. இது உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ், அவ்வளவுதான். ஒரு பக்கம் மூச்சு முற்ற பணம். எனக்கு வந்து ஹியூமனுக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. ஒரு நாய்கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் ஹையின் கழுத்துக்கு அடிப்போம் நீ ஏன் பண்ற? சோ நம்ம கிட்டயும் அந்த எரர் இருக்கு. சிந்திக்க தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி இருக்கணுங்கிறீங்க. சரி ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்ப என்னைய கடிச்சு விடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கடிக்கும். அது இப்ப என்ன பண்றது? நானு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நீங்க போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். இதுவரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். இவனுக்கு தெரிஞ்சு நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல 11 மணிக்கு போறேங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறேன்.